ஹிமாலயா காட்டன் வேட்டிகள், ஷர்ட்டுகள், வெட்டிங் செலிப்ரேஷன். சித்தாந்தம் கொள்கையெல்லாம் தீர்மானிக்கிறது இல்லை தேர்தல் முடிவுகளை. மக்களுடைய வாழ்வாதார பிரச்சனை தீர்மானிக்குது, வேலைவாய்ப்பு, விலைவாசி உயர்வு அப்படின்னு திரு பாக்கி சொல்றாரு. அப்படிதானா? இல்ல அந்த சித்தாந்தத்துக்குள்ள இதை கொண்டு வந்து பேசிடுறாங்களா கட்சிகள்? சித்தாந்தத்துக்குள்ள இது எல்லாமே சேரத்தான் செய்யும். இப்போ ஏழ்மையை ஒழிப்போம் அப்படிங்கிறது ஒரு சித்தாந்தம் தான். ஒரு காலத்துல வந்து சோசியலிசம் பேசுறது ஒரு பெரிய அந்த தேவையாக இருந்தது. ஆவடியில காங்கிரஸ் மாநாட்டில் சோசியலிசம், ஜனநாயக சோசியலிசம். இப்படி ஒரு காலத்துல வந்து எல்லாமே பொது உடைமை. இன்னைக்கு திரைப்பட பாடல்கள் தோழர் அண்ணாதுரைன்னு நோட்டீஸ் அடிப்பாங்க. இதெல்லாம் வந்து காமனா இருந்தது. அதுவும் சித்தாந்தம் தான். இப்போ அருமையை ஒழிப்போம், இல்லைன்னா வந்து எல்லோருக்குமான சமூக நீதி, அனைவருக்குமான மருத்துவம், இவையும் சித்தாந்தத்துக்குள்ளதான் அடங்கும். சமுதாயத்தை எல்லா சித்தாந்தமும் அதை தானே பேசும். இல்ல, வேதாந்தம் வேற, சித்தாந்தம் வேற. வேதாந்தம் வேற, சித்தாந்தம் வேற, சித்தாந்தம் வேற. அப்படித்தான் நம்ம இதை பார்க்கணும். பாக்கி சொன்ன கருத்துகள், பெரும்பாலான கருத்துகள் எனக்கு உடன்பாடானதுதான், அதுல மாற்று கருத்து இல்லை. ஆனா போன தேர்தலுக்கும் 2019க்கும் இந்த தேர்தலுக்கும் இடையில ஒரு பெரிய மாறுபாடு நான் என்னன்னு பாக்குறேன்னா, போன தடவை 18 சட்டமன்றத்துக்கு இடைத்தேர்தல் முதல்ல அறிவிச்சாங்க. அதுக்கு பிறகு ஒரு 4 சேர்ந்தது. ஆக 22 சட்டமன்ற இடைத்தேர்தல்கள் 2019 நடந்தது. எனவே தேசிய அளவிலான பிரச்சனைகள் தவிர மாநில அளவிலான பிரச்சனைகளும் அதிகம் பேசப்பட்டன. இந்த முறை வந்து விளவங்கோடு ஒரே ஒரு இடைத்தேர்தல். ஒருவேளை வந்து விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் அறிவிக்கப்படலாம், ஜூன் 1ஆம் தேதிக்கு முன்னாடி அறிவிக்கப்படலாம், நமக்கு தெரியாது. ஆனால் எல்லாமே வந்து அகில இந்திய பிரச்சனைகள் தான் பெரும்பாலும் பேசப்பட்டது. விளவங்கோடு இடைத்தேர்தலை பத்தி பெரிய நம்ம கவரேஜ் கூட இல்லைன்னு தான் நான் நினைச்சேன். அப்போ அந்த 2019க்கும் இதுக்குமான மாபெரும் வேறுபாடு அது. அதையும் நான் மனதில் கொண்டு இந்த தேர்தல் அணுகணும். மும்முனை போட்டின்னு பார்க்கும்போது போன தேர்தலே ஒரு மும்முனை போட்டி இருந்துச்சு. அதாவது டிடிவி தினகரன் வந்து அவர் அதிமுக போட்டி வேட்பாளர். ஆனா அவருக்கு அமமுக பெயர் இல்ல, தனி சின்னம், பரிசு பெட்டி தனி சின்னம். சில தொகுதிகளில் 15-20% ஓட்டெல்லாம் வாங்கியிருந்தாங்க. ஆவரேஜ் வந்து 6% கிடைச்சது. அதையும் நம்ம மும்முனை போட்டியா தான் கணக்குல எடுக்கணும். இல்ல பைபோலாரா இல்லையான்றதான் இந்த 3வது அணியை வச்சு சொல்லணும். இந்த முறையும் அப்படித்தானா இல்லையான்றதானே? இல்ல, அதாவது 3வது அணி ஓரளவுக்கு கணிசமான வாக்குகள் வாங்கினாலே வந்து இந்த முதல் 2 அணியில வெற்றி தோல்வி வந்து மாறி வரும். இந்த முறை வந்து 3வது அணி எதுவாக இருந்தாலும் அது குறைந்தபட்சம் 10%, அதிகபட்சம் 20% வாங்குவதற்கான வாய்ப்பு இருக்கிறதுன்னு தான் நான் நினைக்கிறேன். அப்போ வந்து கண்டிப்பாக அது முதல் அணிக்கு பெரிய வாய்ப்பாக அமையும் என்பது எனக்கு பார்வை. ஓகே, இந்த வேதாந்த சித்தாந்தத்தை எப்படி புரிஞ்சுக்கலாம் சுருக்கமா? வேதாந்தம் வந்து ஒரு ஆன்மீகம் கலந்து நீங்க சொல்ல ஆரம்பிச்சீங்கன்னா அது வேதாந்தமா தான் இருக்குங்க. இப்போ நான் ஏற்கனவே சொன்ன அந்த சூரிய தலை உதாரணம் கூட அதுக்கு பொருத்தமானதுதான். இப்போ போன முறை 2019 பிரதமர் மோடி அவர்கள் இருந்த தியான குகை, இதுவும் வந்து அதுக்கு பொருத்தமானதுதான். ரகு சொன்ன பல விஷயங்கள் வந்து நிகழ்கால அரசியலுக்கு ரொம்ப பொருத்தமானதுன்னா நான் முதல்ல ரொம்ப பொருத்தமானது. அப்போ நம்ம எதை வந்து உண்மையிலேயே வலியுறுத்தணும்னா அதிகபட்ச ஓட்டு சதவீதம் தான். இது கூட கூட இந்த தீமைகள் இருந்தாலும் அந்த தீமைகளின் பாதிப்பு குறையும் என்பது எனக்கு கருத்து. திரு ஆர்கே, இந்த 3வது அணி அப்படிங்கிறது கடந்த தேர்தலையும் இருந்துச்சு, 2014 இருந்துச்சு, 19 இருந்துச்சு, இப்பவும் இருக்கு. இது என்ன மாதிரியான அரசியல் தன்மையை இந்த முறை ஏற்படுத்தும்னு நினைக்கிறீங்க? அது ஒரே மாதிரியான இம்பாக்டா இல்ல இந்த 3வது அணிக்கு வேறு விதமான ஒரு தன்மை இருக்கிறதா பாக்குறீங்களா? இல்ல, 2014 எடுத்தீங்கன்னா அனைவரும் வந்து தனித்தனியாக களம் கண்டார்கள். அந்த இதுல வந்து யாருக்கு என்ன ஸ்ட்ரென்த்துங்கிறது மிக தெளிவாக அன்னைக்கு வந்து திட்டவட்டமாக அறிய வந்தது. 2016 தான் ஒரு முக்கியமான ஒரு புள்ளியாக நான் காண்கிறேன். அப்பதான் அந்த விடுதலை சிறுத்தைகள் வெளியே வந்து அவர்கள் கூட ஒரு 3வது அணி என்ற அந்த அளவில் வந்து உருவாகி அதன் காரணமாக திமுகவுக்கு வெற்றி வாய்ப்பு என்பது மிக மிக கம்மியான ஒரு வாக்கு சதவீதத்தினுடைய அந்த வித்தியாசத்தில் வந்து கைவிடப்பட்டது. அதுதான் கைவிட்டார்கள் திமுக. அப்ப அதுதான் ஒரு முக்கியமான ஒரு 3ஆம் அணியினுடைய முக்கியமான ஒரு கான்ட்ரிபியூஷனாக பாக்குறேன். அதுதான் நம்மளுடைய செழித்தும் அதோட அந்த எக்ஸ்பெரிமெண்டே முடிந்து விட்டது. அதாவது என்ன ப்ரூவ் பண்ண வேண்டியிருந்தோ அந்த தருணத்தில் வந்து விடுதலை சிறுத்தைகளானாலும் சரி அந்த 3ஆம் அணியை ப்ரூவ் பண்ணிடுச்சு. இது எங்களால் முடியும் என்ற அந்த கருத்தை, அதாவது நாங்கள் சிறிய ஒரு கூட்டணி தான், அப்படி இருந்தால் கூட எங்களால் என்ன செய்ய முடியும் என்பது வந்து திமுகவுக்கு உணர்த்த வேண்டிய ஒரு கட்டாயம் இருந்தது. அதை வந்து உணர்த்தி விட்டார்கள். அதோட அந்த எக்ஸ்பெரிமெண்ட் முடிஞ்சிச்சு. 2019 ஆனாலும் சரி, 2021 ஆனாலும் சரி, இப்ப இருக்கின்ற தேர்தல் ஆனாலும் சரி, இது எல்லாமே வந்து இருமுனை போட்டிகளாகத்தான் இருக்கும். இப்போ வந்து சில இடங்களில் வந்து அது காங்கிரஸ் வெர்சஸ் பாஜக இருந்தால் கூட அங்கே இருமுனை போட்டி தான். இப்போ புதுச்சேரி எடுத்தீங்கன்னா காங்கிரஸ் வெர்சஸ் பாஜக தான். அங்க 3வது ஒரு கட்சி கிடையாது. அதிமுக இருக்கிறதுன்னா அங்க இருக்கிறது சைட்ல இருக்கிறது, அவ்வளவுதான். அதே மாதிரி நீங்க அதிமுக வேட்பாளரும் நேற்று நான் போட்டியில இருந்து விலகுறேன்னு ரொம்ப ஆச்சரியமான அறிவிப்பா இருந்தது.
அதே மாதிரி தான் இப்போ நெல்லையில கூட பாத்தீங்கன்னா அதிமுக வேட்பாளர் இருக்காங்க. அது யாரை போட்டிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா காங்கிரஸ் வேட்பாளருடைய அதே ரிலீஜன்ல இருந்து ஒரு வேட்பாளர் வந்து போட்டிருக்காங்க. அது இட்ஸ் நயனார் வெர்சஸ் இவர் காங்கிரஸ் வேட்பாளருடைய ஃபைட்டாக தான் அங்கேயும் இருக்கிறது. அது இருமுனை போட்டி தான். அப்ப நீங்க என்டையர் தமிழ்நாடு எடுத்து பார்க்கும்போது மும்முனை போட்டி என்னது, அது வந்து கான்செப்ட் அளவில் வந்து அது வந்து பாஜகவுக்கு சொல்றதுக்கு வந்து நன்றாக இருக்குமே தவிர, அதே மாதிரி நாய்டா சேனல் அது வர்றதுக்கு எளிதாக நன்றாக இருக்குமே தவிர, அது நம்மளுக்கு நாம இங்க இருந்து அதை பத்தி அந்த கொஞ்சம் விரிவாகத்தான் உட்கார்ந்து பேச வேண்டும். நிச்சயமாக அது இருமுனை போட்டியாகத்தான் காண வேண்டும் இருக்கு. தேனி எடுத்துக்கீங்களேன், தேனியில வந்து தேனியில பாத்தீங்கன்னா கூட தங்க தமிழ் செல்வன் வெர்சஸ் இவருதான் இருக்கிறது, டிடிவி தான் இருக்கிறது. ராமநாதபுரம் எடுத்துக்கங்க, ராமநாதபுரம் ஓபிஎஸ் வெர்சஸ் நவாஸ் கண்ணீன் தான் இருக்கிறது. 40 தொகுதிகளிலுமே இருமுனை போட்டி தான். அதானே இருமுனை தான், இருமுனை போட்டிகள் தான் எல்லா இடத்துலயும் இருக்குது. Happy wedding, என்றும் trending. Happy wedding. ஆலயா காட்டன் வேட்டிகள் ஷர்ட்டுகள் வெட்டிங் செலிப்ரேஷன்.